இப்போ 1 to 2 இயர் பேபி இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு என்னென்ன சாப்பிடணும் டாக்டர்? காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, காலைல குழந்தைய வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பழக்கணும்னா, காலையில எந்திரிக்கிறதுக்கு. நெறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வீட்ல நெறைய வேலை இருக்கிறதுனால பேபி வந்து 10:00 11:00 வரைக்கும் நல்லா தூங்க விட்டுடுறாங்க. ஸோ அதனால பேபி ஒரு 10:00 11:00 வேக்கப் பண்ணும்போது அதுக்கு வந்து பசி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. பாட்டில்ல பாலையும் போட்டு குடுத்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பேபி லஞ்ச் டைம் வரைக்கும் பட்னியாவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஈட்டிங் ஓட ஹேபிட்ஸ் வந்து கொண்டு வரது ரொம்ப முக்கியம். நம்ம சொன்ன மாதிரி 4 மீல்ஸ் இன் a day அது பேபி எடுத்துக்கணும். ஸோ காலையில பிரேக்ஃபாஸ்ட், அந்த பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து 8 to 10 o'clock குள்ள இருக்கணும். அதே மாதிரி லஞ்ச் வந்து ஒரு 12 to 2 o'clock குள்ள இருக்கணும். அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு 4 to 6 pm அண்ட் டின்னர் திரும்ப அது ஒரு 8 o'clock குள்ள முடிச்சிடணும். அதுக்கு மேல டிலே பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சு குவான்டிட்டிஸ் ஆஃப் ஃபுட்ல வந்து நல்ல எனர்ஜி டென்ஸ் ஃபுட் கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் குவான்டிட்டிலே நிறைய எனர்ஜி இருக்கணும், நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே ஃபில்ட் ஆன ஃப்ரூட், நேச்சுரல் ஃபுட்ஸா இருக்கணும். நம்ம வீட்டிலே தயாரிக்கிற மாதிரி ஹோல் கிரெயின்ஸ், ஹோல் ஃப்ரூட்ஸ், ஹோல் வெஜிடபிள்ஸ்ல இருந்து பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஈட்டிங் பேட்டர்ன் வந்து நல்லாவே வரும். ஸோ பேபிஸ்க்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே ஃபிங்கர் ஃபுட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றது ரொம்பவே முக்கியம். ஸோ நம்மளே எல்லாத்தையுமே குழந்தை வாயில திணிக்க வேண்டாம். குழந்தை கையில வந்து சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் ஃபுட் கொடுத்துட்டு, சப்போஸிங் நீங்க வந்து ஒரு உருளைக்கிழங்கே பண்றீங்கன்னு வைங்க, ஒரு 2 துண்டு கையில கொடுங்க, பாப்பா வாயில வச்சுட்டு மெதுவா சாப்பிடட்டும். ஆஃப்கோர்ஸ் நம்ம கொடுக்குற ஃபுட் வந்து சோக்கிங் எபிலிட்டி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சாஃப்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா ஃப்ரூட்ஸும், இப்போ தோசை இருக்கா, சப்பாத்தி இருக்கா, பிச்சு பிச்சு வைங்க, குழந்தை எடுத்து வாயில தானா சாப்பிட பழகிறது ரொம்பவே முக்கியம்.